எல்லாருமே ஹைப்பர் ஆக்டிவ்ல இருந்தாங்க. தலைவரை பார்த்ததும் வெறி ஆயிட்டாங்க. சாதாரணமா ஹைப்பர் ஆக்டிவ் இல்லாம நார்மலான பெர்சன்ஸ், அம்மா எனக்கு விஜய் பிடிக்கும், அம்மா நான் விஜய்க்கு ஓட் போடுவேன், அம்மா அவருடைய கொள்கைகள் பிடிக்கும் அப்படின்னு மெச்சூரா நடந்துக்கிறவங்க ஓட மாட்டாங்க. நின்னு ரசிப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, பார்ப்பாங்க, வருவாங்க. பட் இந்த பெர்சன்ஸ் எல்லாம் இப்பதான் இந்த இளமை காலத்துக்குள்ள போற பசங்களா இருக்கலாம். அந்த மாதிரி அவங்களதான் பிடிக்க முடியாது கையில. அவ்வளவு ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் பசங்க என்ன பண்ணிருப்பாங்க, இப்படின்றதுக்குள்ள கம்பி ஏறி, இப்படின்றதுக்குள்ள மேல ஏறி குடுகுடுன்னு அவ்வளவு செக்யூரிட்டியை தாண்டி இடிச்சு தள்ளிட்டு முட்டிட்டு உள்ள போறாங்கல்ல. அது அப்புறம் யாராவது கேட்கலாம், அப்ப பவுன்சர்ஸ் பண்ணது தப்பு இல்லையான்னு. சத்தியமா தப்பு இல்ல. ஆனா அந்த பசங்க அங்க இருக்கிற சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம நீங்க ஓடுறீங்க பாத்தீங்களா, அந்த ஓடும் போது என்ன ஆகுது, யாரு ரசிகன் யாரு ஒற்றன்னு தெரியாது. எவனாவது ஸ்பை வேலை பாக்குறவன் கூட்டத்துக்குள்ள பூந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, ரசிகரோட ரசிகரா ஓடுறான்னு வச்சுக்கோங்க, தலைவர் ரசிகர்னு கிட்ட சேர்த்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு நடந்த அசம்பாவிதம் யார் பொறுப்பு? அந்த செக்யூரிட்டிஸ், பவுன்சர்ஸ், ஒயிட் பிரிவு, ஜெட் பிரிவு, இவங்க எல்லாம் தான் பொறுப்பு. சோ இன்னொன்னு, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு த்ரெட் அதிகமாயிட்டே இருக்கு. இவர் இன்னும் இந்த 8 மாசம் சேஃபா ஜேர்னி பண்ணணும், இவர் வெளியே வராம இருந்தாலே நல்லதுதான்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறாங்க பல பேர். யார் என்ன காட்டு கத்தல் கத்தினாலும் பனையூர் பண்ணையார் வெளியே வர மாட்டாரா, ஏன் வெளியே மீட்டிங் கொடுக்க மாட்டாரா, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரா, மக்களை சந்திக்க மாட்டாரான்னு நினைக்கிற இத்தனை பேருக்கு நடுவுல என்னுடைய ஒப்பீனியன், அவர் வெளியே வந்தா சேஃப் இல்லைன்றது என்னுடைய மனசுக்கு படுற விஷயம். அவரு இன்னும் இந்த தலைமை ஏற்று 2026 முதலமைச்சரா உட்கார்ற வரைக்கும் அவர் சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு எவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது நல்லதுதான். அதனால இத புரிஞ்சுக்கிட்டு பசங்க தெளிவாய் கொஞ்சம் வெளியே வரணும். ஆமா, நம்ம தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அதனால இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம பண்றது தவறுன்னு புரிஞ்சு வெளியே வரணும்.